வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் காலக்கோடு நிகழ்வு 5 மதிப்பெண்களில் வரும். ஸோ அதை ஆங்கில வழி மாணவர்களுக்கான பதிவு இது. முழுமையாக 5 மதிப்பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ காலக்கோடு கரெக்டாக வரையணும், நிகழ்வுகள் மற்றும் ஆண்டுகளை கரெக்டாக நீங்கள் எழுதணும். அதுமாதிரி அளவு திட்டம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மதிப்பெண்களை நீங்கள் வாங்கலாம். இதில் 2 காலக்கோடு நிகழ்வு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் பிட்வீன் 1910 to 1930, சரிங்களா? 1910 முதல் 1930 முடிய ஏதேனும் 5 நிகழ்வுகள் காலக்கோட்டில் குறிக்க. ஸோ நம்ம அளவு திட்டம் எழுதியிருக்கோம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். பாருங்கள், ஸ்கேலை வச்சு பென்சிலை வச்சு தெளிவாக நான் காலக்கோட் டைம்லைன் வரைஞ்சிருக்கேன். டைம்லைன் கரெக்டாக வரைய தெரியணும். அதுமாதிரி ஆண்டுகள் இடது பக்கம் கரெக்டாக எழுதுங்க. அது மாதிரி குறிக்கும் பொழுது, நிகழ்வுகளை குறிக்கும் பொழுது ஆரம் மார்க் போட்டு கரெக்டாக ஆரம் மார்க் ஒன்று போல் வர மாதிரியும் அந்த நிகழ்வுகளை கரெக்டாக எழுதி ப்ராக்கெட்டில் அந்த இயர் போடணும். இப்போ பாருங்கள், அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு 1914. அடுத்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு 1918, சரிங்களா? 1918. நெக்ஸ்ட்டு 1922 சௌரி சௌரா இன்சிடெண்ட். அதுமாதிரி லொகர்னோ உடன்படிக்கைம்பாங்க தமிழில், 1925. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்துருவோம், 1930 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1930 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு காலக்கோடு நிகழ்வு. மாணவர்கள் இப்படித்தான் நீங்கள் தெளிவாக வரைஞ்சி, ரொம்ப பேர் கேட்காங்க பென்சில்கிட்ட வரையணுமான்னு. பென்சில்கிட்ட வரைங்க, எழுதுறத நீங்கள் என்ன எழுதலாம், பென்னிலே எழுதிக்கலாம், தப்பு மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? இயரை ப்ராக்கெட்டில் போடுங்க. சிலவங்க எழுதும் போது கரெக்டாக எழுதுறீங்க, ஆனால் இயரை மாற்றி எழுதிடுறீங்க. ஸோ இயர் ரொம்ப முக்கியமானது. அந்த நிகழ்வுக்கு தகுந்த அந்த இயரை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அளவு திட்டம் கண்டிப்பாக 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 ஆண்டுகள். அதுதான் நம்ம 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1930 to 1950, சரிங்களா? அதில் பாருங்கள், சௌரி சௌரா 1922 நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், சௌரி சௌரா இன்சிடெண்ட் போனதில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, சரிங்களா? அடுத்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் தமிழில் சொல்லுவாங்க, 1935. அதே மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஆகஸ்ட் நன்கொடையின் தொழில் தமிழில் சொல்லுவாங்க, 1940. அதே மாதிரி 1947 என்னது அப்படின்னா இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ மாணவர்களே, இந்த காலக்கோடு நிகழ்வு, இந்த டைம்லைன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படித்தான் வரையணும், சரிங்களா? தெளிவாக வரைங்க, நல்லா ஸ்கேல் வச்சு போடுங்க. இதுக்கு 5 குறைந்தது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஒரு ஃபுல் பேஜை பயன்படுத்துங்க. காலக்கோடை 2ஆக பிரித்து போடக்கூடாது, ஃபுல் பேஜை பயன்படுத்தி போடணும். தெளிவாக இருக்கணும். அளவு திட்டம் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 ஆண்டு எடுத்தாலும் சரி தான், அல்லது 10 ஆண்டும் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸே நீங்கள் 1, 2, 3 இருக்குது, 3 இது இருக்குது, 1930, 1931, 1932. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கு, ஸ்டார்ட் எண்டு. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் இந்த டைம்லைனில் 5 மதிப்பெண்களை உறுதியாக நீங்களும் வாங்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா படிங்க, தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.